இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வாரிசு சான்று பெறுவது சம்பந்தமான புதிய அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. அது என்ன என்பதை பற்றியும், வாரிசு சான்று எப்படி உங்கள் மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் செய்வது, அதற்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றி அந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்தி வெளியீடில் அரசாணையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழக அரசு வாரிசு சான்றிதழ் வழங்குவது தொடர்பாக புதிய அரசாணை வெளியிட்டுள்ளது. இந்த புதிய நடைமுறை அமலுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. அதன்படி இதுவரை இறந்தவரின் பெற்றோர், மனைவி அல்லது கணவர், மகன், மகள், மகன் இறந்திருந்தால் மருமகள் மற்றும் பேரன் பேத்தி வாரிசுகளாக அறிவித்து சான்றிதழ் வழங்கப்பட்டது. இனி கணவர் அல்லது மனைவி, மகன் அல்லது மகள் மட்டுமே வாரிசாக அறிவிக்கப்படுவர். சான்றிதழில் உயிருடன் இருக்கின்றனரா அல்லது இறந்துவிட்டனரா என்று தெளிவாக குறிப்பிட வேண்டும். மகன் அல்லது மகள் இறந்திருந்தால் அவரது வாரிசுதாரர்கள் தனியே வாரிசு சான்றிதழ் பெற்றுக்கொள்ள வேண்டும். திருமணமாகாதவர்கள் இருந்தால் தாய், தந்தை, சகோதரர், சகோதரிகள் வாரிசாக அறிவிக்கப்படுவர். ஒருவர் 7 ஆண்டுகளுக்கு மேல் காணாமல் போயிருந்தால் நீதிமன்றத்தில் நாடி இதற்கு விண்ணப்பிக்கலாம். வாரிசுகள் 18 வயதுக்கு கீழ் உள்ளவராக இருந்தால் அவர்களின் பாதுகாவலர் அல்லது இறந்தவரின் சகோதரர் அல்லது சகோதரிகள் விண்ணப்பிக்கலாம். தாசில்தார் வழங்கிய வாரிசு சான்று தொடர்பாக ஆர்டிஓ அலுவலகத்தில் மேல்முறையீடு செய்யலாம். அதன் பின்பு மாவட்ட வருவாய் அலுவலரிடம் மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுதான் வாரிசு சான்று பெறுவதற்கான புதிய நடைமுறைக்கான அரசாணை. அடுத்ததாக வாரிசு சான்று எப்படி உங்கள் மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம். கூகுள் சர்ச்சில் போயிட்டு இடிஸ்ட்ரிக்ட் TNGOV ரெவன்யூன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா இதில் நிறைய வெப்சைட் ஷோ ஆகும். 3வது ஒரு வெப்சைட் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா edistrict.tn.gov.in ரெவன்யூ தமிழ்நாடு கவர்மெண்ட் போர்ட்டல் ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட் செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் ஓப்பன் பண்ண பிறகு தமிழ்நாடு இடிஸ்ட்ரிக்ட்னு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வெரிஃபை சர்டிஃபிகேட் ஜெனுனஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய சர்டிஃபிகேட் நம்பர் என்ட்ரு பண்ணி வெரிஃபை சர்டிஃபிகேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு டவுன்லோட் கன்ஃபார்ம் கேட்கும். டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா PDF ஃபார்மெட்டில் வாரிசு சான்று டவுன்லோட் ஆகி ஓப்பன் ஆகிடும். இதிலே பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வாரிசு, உங்களோட பேர், சர்டிஃபிகேட் நம்பர், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். QR கோடும் இருக்கும். அதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் டெவலப் பண்ணலாம். இந்த மெத்தடை பயன்படுத்தி வாரிசு சான்று டெவலப் பண்ணலாம். வாரிசு சான்று பெறுவதற்கான அரசாணையும் புதிதாக வெளியிட்டிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் வந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.